ரெண்டு விஷயங்களை கேட்கணும். திரு ஜமீலா அவர்கள் சொல்லுகிற போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போட்டி அப்படின்னு சொன்னா அதுல ஒரு தர்க்கம் இருக்கு. தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்றது என்ன வாதம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து கூட்டணி ஆட்சி தொடர்பாக திமுக கூட்டணியில ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உங்க பதில்? இல்லை, முதல்ல அந்த ரெண்டாவது கேள்விக்கு வர்றேன். என்னங்க பெரிய குழப்பம்? இப்போ அந்த சகோதரி சொல்லும்போது ஒரு தவறான தகவலை சொன்னாங்க. இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் எழுப்பின கேட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்போங்க கேட்டோம்? அகில இந்திய அளவில். ஹலோ, நீங்கள் எதேது ஆதாரம் இருந்தால் காப்பிக்க. உங்களுக்கு எங்கள் கொள்கை தெரியல, வரலாறு தெரியல. தயவு செஞ்சு போன முறை மாதிரி நாங்கள் போயிட மாட்டோம். சீட்டு கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கொடுத்ததை வாங்கிட்டு போனோம். அது மாதிரி இனிமே போக மாட்டோம். திரு சண்முகம் அவர்கள் பேசின ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆட்சியில் அதிகாரம் நான் பேசினா ஏங்க நீங்கள் சொல்கிற கொட்டேஷனே உங்களுக்கு எதிராக இருக்குங்க. கவனமாக பேசுங்க. அவர் எங்க ஆட்சியில் அதிகாரத்தை பற்றியா பேசினாரு? எங்க ஒன்றியத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைப்படுத்திட்டாங்க. ஆமாங்க ஆமாங்க, என்னங்க அது கூட தெரியாம நீங்க எல்லாம் வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகாரப்பூர்வமான அப்படிலாம் பேசலாம். இல்ல கொஞ்சம் ஏங்க நீங்களாம் கடந்து இப்படிலாம் முதல்ல இதுக்கு வாங்க. நீங்கள் வந்து ஃபேக்சுவல் எரர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் அதிகாரம் கேட்டார்கள். அவங்க வாட்டுக்கு அடிச்சுட்டு இருங்க. இல்ல அப்படி சொல்லுங்க. இப்ப கூட சிபிஐ கட்சியுடைய செயலாளர் இப்ப கூட அதையாவது மிரட்டல் எல்லாம் விடக்கூடாது. ஒரு மாதிரி மிரட்டாதீங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன். the same respect I am also expecting from you. ஜமீலா அவர் அப்படிலாம் உங்களை எந்த வகையிலும் மிரட்டல. ஒரு நிமிஷம் ஜமீலா, ஒரு நிமிஷம். அவர் வெளியில இருந்து பேசுறார், அவர் குறுக்கிடாதீங்க. ஒரு நிமிஷமா பேசுவதற்கு அப்படின்னு உங்களை பேசுறதுக்கு அவர் எந்த இடத்துல கம்யூனிகேஷன் இல்ல. அவர் எங்கேயும் மிரட்டல. புரிந்து கொள்கிற மாதிரி இருக்கு. அது வேண்டாம். இல்ல நீங்க டோன் வேண்டாம்ன்ற உங்க புரிதல் தப்பு. அவர் டோன்ல எந்த மிரட்டலும் இல்ல. உங்க புரிதல் தப்பு.